ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குண்டு வெள்ளரி அறுவடை. அதாவது ஒரு காய் மட்டும் ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சிருக்கு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்டி சைஸ் சின்னதாக இருக்கனால இவ்வளோ தான் சைஸ் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா விளைஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் நம்ம அமுக்கி பார்த்தோம்னா கட்டியாக கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அமுங்கிச்சுன்னா அது வந்து பிஞ்சாக இருக்குது. கொஞ்சம் அமுங்காமல் இருந்துச்சுன்னா முத்திட்டுன்னு அர்த்தம். இதை வந்து அமுங்கலை, அதை எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது காய். நல்லா இயற்கை உரங்கள் போட்டு வளர்த்த வெள்ளரிக்காய். ஒரே ஒரு காய் வந்து இன்றைக்கி அறுவடைக்கு வந்துருச்சு. இன்னும் 2-3 காய்கள் பிஞ்சுகள் கிடக்கு. இது வந்து ரோஜா டபுள் கலர், அதாவது ஆரஞ்சு அண்ட் எல்லோ. திருப்பியும் நிறைய பூக்களும் மொட்டுக்கள் துளிர்கள் எடுத்து நல்ல செடியே ரொம்ப நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. பாருங்கள், ஒரு பக்கம் பூக்கள் விரிஞ்சிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் துளிர்கள் வச்சு திருப்பியும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இந்த செடியில் மட்டும் பூவுக்கு வந்து எப்போவுமே பஞ்சம் இருக்காது. நிறைய துளிர்களை வச்சு மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். எப்போவுமே 4-5 பூக்கள் இதில் பூத்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, வாங்கின செடியில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆரஞ்சு அண்ட் எல்லோ நல்லா திக்காக இருக்குது. அதாவது அந்த நுனியில் வந்து நல்லா திக்காக இருக்குது ஆரஞ்சு கலர். சில பூக்களில் கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. 2வது நாள் ஆகும்போது அப்படியே திக்காக மாறிடுது ஆரஞ்சாக. பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் எடுத்துருக்குன்ட்டு. நிறைய துளிர்கள் எடுத்து மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நீர் உரங்கள் கொடுத்தாலே போதுமானது, லிக்விட் ஃபெர்டிலைசர். இது ரோஜா மல்லி செடி வந்து ஒரு சின்ன நர்சரி கவரில் வச்சுருந்தேன், பதியம் போட்டிருந்தேன். அந்த பதியம் போட்டதை சரி நம்ம மாற்றி வைப்போம் அப்படின்ட்டு ஒரு தொட்டி காலியாக இருந்தது. அந்த தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கடையை தான் வந்திருக்கு. பார்ப்போம் இது பிக்கப் ஆகி வருதா என்னன்ட்டு. கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு, மழை இல்லை ஆனால் வெயில் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் மந்தாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிச்சி வருதா என்னன்ட்டு பார்ப்போம். இது வந்து தொட்டி மாற்றி வச்சாச்சு, தண்ணியும் ஊற்றி விட்டாச்சு. ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது அலமண்டா செடி. இந்த அலமண்டா செடி வந்து எப்போ பூக்கும் என்னன்னு தெரில, விவரம் முதல்ல வளர்க்குறதுனால தெரில. இது வந்து எப்போ இதுக்கு சீசன் அப்படின்ட்டு தெரிஞ்சால் யாராவது அலமண்டா செடி வளர்த்திங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இது வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, ஒரே இலைகளாகவே மேலே போயிட்டுருக்கு மேல் நோக்கி. 3 இலைகளாக சேர்ந்து வருது. இந்த ரோஜா மல்லியில் வரும்ல, அது மாதிரி 3 இலைகளாக வருது. நிறைய ஓரளவுக்கு நல்லா ஹைட் வச்சுட்டு. காராமணி செடி வந்து இதில் போய் சுற்றி இருக்கு பாருங்கள். இந்த இது வந்து கொடி வந்து இதில் வந்து சுற்றிட்டுருக்கு. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் கீழேருந்து. இந்த டேங்க், அதாவது வாட்டர் கேன் மூடியில் தான், அறுத்த மூடியில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஆனால் இன்னும் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கலை. இது வந்து வயலட் கலரில் பூக்கள் பூக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாப்பா இன்னும் ஒரு பூ கூட வைக்கலை. எப்போ சீசன் தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அலமண்டா செடி நல்லா ஓரளவுக்கு ஹைட்டுக்கு போயிட்டு நல்லா இந்த ஷீட் வரைக்கும் தொட்டுட்டு போயிட்டு ஒரு 4-5 கிளைகள் இருக்குது இதில். இந்த அலமண்டா செடியில் 4-5 கிளைகள் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இது வந்து ரோஜா. இது வந்து லைட் பிங்க் ரோஜான்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் வந்து நிறைய துளிர்கள் எடுத்து நல்ல மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கீழே உள்ளது, கீழே அந்த ஒரு வேஸ்ட்டான அந்த பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் சரியாக விழலை. இது திருப்பி பாருங்கள், அதே தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து லைட் பிங்க் ரோஜா, லைட் பிங்க் பட்டன் ரோஸ். 2 அடுக்கு ஓரளவுக்கு நல்லா வரும். மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொட்டுக்கள் பிடிச்சி வருது. இதுலேயும் 3-4 மொட்டுக்கள் பிடிச்சிருக்கு. ஒரே இதில் வந்து 4 மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பட்டன் ரோஜா எப்போவுமே இது பதியம் போட்டு, இதுவும் குச்சி வச்சு வளர்த்தது தான். பதியம் போட்டு எங்கள் அம்மா நாகர்கோயிலேருந்து கொண்டு வந்தாங்க. நல்லாயிருக்கும். அந்த பூவே ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக தான் பூக்குது, ஆனால் நல்லா வாசனையாக பால் பிங்க், அதாவது பால் ரோஸும்பாங்கள்ல அந்த கலரில் பூக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து இட்லி பூச்செடி. ஒரே ஒரு பூ வந்து இன்றைக்கி விரிஞ்சிருக்கு, மலர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே 2-3 பூவை எடுத்தாச்சு. இனி திருப்பி மொட்டுக்கள் வச்சு வருது பாருங்கள். இதில் ஒரு மொட்டு,
அப்புறம் கீழே ஒரு மொட்டு இருக்குது. இந்த பாருங்கள், அந்த இதில் வருது பாருங்கள் மொட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அந்த கிளையிலையுமே இன்னொரு மொட்டு வருது.